ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது காங்கிரஸ் தலைமை வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து தமிழ்நாட்டில் நியமித்தாங்க அலைன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு. அதில் ஒருத்தர் மூத்த வியூக வகுப்பாளர் காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் நேற்று வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு வந்து 60 சீட்டு கேட்டதாகவும், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் வந்து விஜய் பிரச்சாரம் பண்ண கண்டிப்பாக வரணும், அது மட்டும் இல்லாத 3 மாநிலங்களையும் கூட்டணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னும், அது இல்லாத 125 தொகுதிகளில் குறிப்பிட்டு இதில் எங்களுக்கு 60 தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபைலையும் அவங்ககிட்ட விஜய்கிட்ட கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டேஸில் வந்து திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதில் அவங்க கேட்டது காங்கிரஸ் 40 சீட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு 35 சீட்டு கொடுக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பீகார் எலெக்ஷனை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எப்பப்போலாம் காங்கிரஸ் கம்மியாக சீட்டு கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் கூட நீங்கள் பார்க்கலாம், 25 சீட் கொடுத்து 19 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத் அண்ட் திருநாவுக்கரசு போன்ற காங்கிரஸ் எம்பிக்கள் தலைவர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கூட போகிறது நல்லது அப்படின்னு ராகுல் காந்திக்கு சொல்கிறதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாத செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து திருநாவுக்கரசு ஃபோனில் பேசி ஒரு சஜஷனுக்கு வந்ததாகவும் கூறப்படுது. ஆனால் எனக்கு அரசியல் களத்தில் என்ன வேணும் நடக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.